கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலையும் கூட நம்மளுடைய விருப்பங்கள் ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் கேட்கிற ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாமற் போவதற்கு காரணம் என்ன, நம்ம அதை எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா டீலிங் வித் அவர் டிசையர்ஸ். நம்மளுடைய விருப்பங்கள் நம் எப்படி கையாள வேண்டும், இல்லை நம்மளுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் பிரச்சனைகளும், ஒருவேளை அது நம்ம வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்கலாம், இல்லை நான் மற்றவர்களோடு எப்படி எடுத்துக்கொண்டாலும் உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்குது. இப்போ அதுக்குரிய காரணம் என்னன்னு போட்டிருக்குன்னா, நம்மளுடைய அவயங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதான அவயத்தினுடைய இச்சை, நமக்குள்ளாக இருக்கிறதான விருப்பம். ஏன்னா அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்குள்ளாக காணப்படுகிறதான விருப்பங்கள். ஏன்னா ஆங்கிலத்தில் அப்படியாக தான் அது போடப்பட்டிருக்கிறது, டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா விருப்பங்கள் நம்மளுடைய டிசையர் இல்லை ஏக்கங்கள் எதுவாக இருந்தாலும், எப்படி எந்த பதத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் ஒரு சில வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது, அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா நம்முடைய மன விருப்பத்தின்படி, ஏன்னா நம்ம வசனத்தை அங்கங்கே அப்படி படிக்கும்பொழுது அப்படியாக தான் நம்ம எடுத்துக்கொண்டு சமயத்தில் நம்ம கஷ்டப்படுகிறதான சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஸோ ஆண்டவர் இங்கே எப்படிப்பட்ட மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 37வது அதிகாரம் 4வது 5வது வசனம். ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா, எப்போ அவர் நம்முடைய விருப்பத்தை இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க செய்வார் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கிட்ட நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நம்ம ஏதோ நம்மளுடைய ஆசைகளினால் உண்டாகிறதான சந்தோஷம், விருப்பம், ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோன்னா எங்கேயாவது வெளியே போகிறதுனால, இல்லை நமக்கு விருப்பப்பட்ட பொருளை வாங்கி போட்டுக்கிறதுனால உண்டாகிறதான அந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் அவருடைய காரியங்களை செய்யும் பொழுது, அவரு கூடான நம்ம நடந்து அவர் நம்மளை மகிழ்விக்கும் பொழுது, அவரோட இருதய எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அது கூட கர்த்தர் கூடாக நாம் நடக்கும் பொழுது நாம் அதுதான் கர்த்தருக்கு. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா எப்போ நம்ம சொல்லுவோம், எப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா எப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம்? எந்த சூழலில்? இப்போ நீங்கள் உங்கள் கணவன் இருக்காங்க, இல்லை உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருந்தால், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம சொல்லுவோம்? இப்போ அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருப்பது எப்படின்னா, நாம் அவர்களை புரிந்து கொள்வது, அவர் நம்ம கூட புரிந்து கொள்வது, 2 பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது, நம்ம விருப்பப்பட்டவங்க நம்ம கூட ஒன்றா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக இருப்போம். எத்தனை பேர் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, பிரிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கோமா? கணவன் மனைவி நம்ம பிரிஞ்சிருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கோமா? இல்லை. அப்போது அவங்க நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம். அதே போல தான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது என்பது, நாம் அவர் கூட இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாராம்? வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். ஸோ அதே போல் இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஜெபங்கள், ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
நம்மளுடைய தேவைகள்னு ஒன்று இருக்குது, நம்முடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவோம், மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் இருக்கிறது, நம்மளுடைய விருப்பம் இல்லது இன்னொரு வார்த்தையில் நம்மளுடைய ஆசை, நாம் இச்சிக்கிறதான காரியங்கள், இதற்காக தேவனை நோக்கி பார்ப்பது என்பதும் இருக்கிறது. ஸோ நம்ம தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு ஏற்ற வேலையில் அவர் நமக்கு தந்தருவார். ஆனால் நம்ம விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் நாம் கேட்கிறதான காரியங்கள், நாம் விருப்பப்படுகிறது, நாம் ஆசைப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அப்படியாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கேட்கிறதான காரியங்கள் அல்லது நாம் விருப்பப்படுகிறதான காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு எதிர்மாறாக நாம் நடக்கும் பொழுது, அது அவ்வாறாக நாம் செயல்படும் பொழுது நமக்கு அது கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ முதலாவது பார்க்கலாம், இந்த அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 2வது வசனம் யாராவது வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. நாம் அடையக்கூடாமற் போகிறோம், நாம் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கு, நமக்கு ஏன் அது சித்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தமிழ் வேதாகமத்தில் இப்படியாக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது அதனுடைய அர்த்தமே கொஞ்சம் மாறுபடுகிறதா இருக்குது. அங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, யூ டிசையர் அண்ட் யூ டு நாட் ஹேவ். நாம் விருப்பப்படுகிறோம், அது நமக்கு கிடைக்கிறதில்ல, அதனால சோ யூ மர்டர், நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் நாங்கள் அப்படி போடப்பட்டிருக்குல்ல. அது அங்கே எப்படி உண்மையான இது என்னன்னா, நாம் விருப்பப்படுகிறோம், நம்மளுடைய விருப்பம் அது என்ன பண்ணுறதில்ல, ஒரு சில நேரத்தில் நமக்கு கிடைப்பதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொலை செய்கிறவர்களாக இல்லை அதை அழிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அடுத்தது பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குல்ல, அதுக்கு அங்கே உரிய பதம் பேராசை. ஆக்சுவலாக இங்கே பொறாமைன்னு தமிழில் அதை இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பேராசை அடைகிறதுனால அது என்ன பண்ணுறதில்ல, நம்மளால் அதை அடையக்கூடாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ இப்போ பாஸ்டர் வர்ஷிப் டைமில் சொன்னாங்க, இம்மைக்கான காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அதற்குரிய விருப்பத்துக்காக அதை அடையும்படியாக நாம் விருப்பப்படும் பொழுது அது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனா இல்லை. நம்ம இப்படி பேராசை உடையவர்களாய் ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு அனுமதிக்கிறதில்லை. அதனால தான் நீங்கள் அடையக்கூடாமற் போகிறீர்கள்னு பார்க்குறோம். ஸோ ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் கேட்பது தவறான அல்லது தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் அளிப்பதில்லை, இல்லை அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வதில்லை என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஸோ இங்கே ஏன் நமக்கு அது கிடைக்கிறது இல்லைன்னு போடப்பட்டிருக்கு, நம்ம என்ன பண்ணுறோமா, தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. நம்முடைய இச்சைகள் நிறைவேறும்படியாக, நம்முடைய ஆசைகள் நிறைவேறும்படியாக நாம் தவறான தேவையற்ற காரியங்களை நாம் விருப்பப்பட்டு, அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம். தேவைகள் என்பது வேற, விருப்பம் என்பது வேற. அப்படியாக நாம் இச்சித்து, எனக்கு எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ பொருள், ஒரு சோஃபா செட்டு, இது இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம எல்லாவற்றையும் நம்மளுடைய தேவைக்கு, அதாவது நம்முடைய திறனுக்கு மிஞ்சி நம்ம காரியங்களை கேட்கும்போது செய்யும் பொழுது, அதன் மேலாக ஒரு ஆசையோடு நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதுக்கு நமக்கு எல்லா நேரத்திலையும் அனுமதி கொடுப்பது இல்லை. சரியா? அதனால்
ஆஸ்க் ராங்லி, நிறைய நேரத்தில் நம்ம தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நமக்கு அது கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோடு அதுக்கு முன்பாக வசனத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு சில நேரம் நம்ம யூஸ்வலாக ப்ராக்டிக்கலாக செய்கிறதான இந்த காரியம் உண்டு. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நமக்கு அது சித்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் ஆண்டவர் தருவாரா, என்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அதனால நான் கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, கேட்பதே கிடையாது. அப்போ நம்ம கேட்காத சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண முடியாது, பதில் தர முடியாது. அதனால கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ எதை எப்படி கேட்க வேண்டும் என்று நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதோட நம்ம கேட்பது என்ன, நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக வருவதுண்டு. ஆண்டவர் நமக்கு செய்வார், நான் கேட்டு தான் ஆண்டவர் செய்யணும்னு இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது, நாம் ஒரு சில காரியங்களை நாம் அவரிடத்தில், அவரை சார்ந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு ஏன் கிடையாமல் போகிறது என்றால், நாம் சரியான நேரத்தில் கேட்பதில்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். யாராவது வாசிங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாருக்கும் அறிஞ்ச வசனம் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நிறைய நேரத்தில் கேட்கிற காரியங்கள் அவருடைய நேரத்தில் கிடைக்கும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம மாம்ச பிரகாரமாக நம்ம ஒரு காரியம் கேட்குறோம், இல்லை யாரையாவது ஒன்று செய்ய சொல்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே அதை செஞ்சிடணும். இப்போ ஜானி மாட்டெல்லாம் நான் நிறைய நேரத்தில் அப்படிதான், ஒன்று ஏதாவது இது செய் அப்படின்னா அது வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்துன்னா, அம்மா சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, உடனே செய், சொன்ன உடனே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பேன் நான். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் கேட்ட உடனே நமக்கு கிடைக்கணும், இல்லாட்டினா உடனே புலம்ப ஆரம்பிச்சிரும். ஐயோ ஆண்டவருக்கு கேட்டாரா கேட்கலையா, இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்ம அது குறித்ததான புலம்பல்கள் நமக்கு உண்டாகுது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு இருக்கணும். ஏன்னா அவர் அவருடைய நேரத்தில் நமக்கு அதை வாய்க்க செய்வார். எந்த ஒரு சுகமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மற்ற தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவர் குறித்த காலத்தில் நமக்கு தரும் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருந்து அதை கேட்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 66 18வது வசனம். சங்கீதம் 66 18வது வசனம். அதே போல ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் நானே வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே கேட்ட வசனங்கள் தான். ஆனால் ஒரு நினைப்பூட்டுதலாகவும் அதை நாம் கடைபிடிக்கவும் அதிலிருந்து அறிந்து கொள்ளும்படியாகவும் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாராம்? நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்கள் அக்கிரமம் நிறைந்ததாகவும் பாவம் நிறைந்ததாகவும் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். மேபி நம்ம அதுலேருந்து அநேகம் பேர் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். அதனால் நம்ம செய்கிற பாவம் அக்கிரமம் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதுன்னு நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஆனால் இது எல்லாமே நான் இதை யோசித்தது என்னென்னா, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வைத்துக்கோங்க. இது இந்த காரியத்தினால ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு செய்யறதில்லை. அப்போது என் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன காணப்படுகிறது, எதில் நான் சரி செய்து கொள்ள வேண்டும்?
இப்போ நான் கேட்கிற காரியங்கள் எனக்கு கிடைக்கலையா, பொறுமையோடு நான் காத்திருக்கணும். சரி, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். நாம் செய்கிறதான தவறு, ஏன்னா நிறைய நேரத்தில் எப்பயுமே ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா நான் உடனே ஆண்டவரே நான் எங்கே நான் தவறினேன், நான் என்ன விதத்தில் நான் என்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லாமல் நான் செஞ்சேன்னு சொல்லி நான் யூஸ்வலாகவே எனக்குள்ளாக யோசிப்பதுண்டு. அப்படியாக நம்ம யோசித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் ஏதாவது செய்து கொண்டிருப்போமானால் அதை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாக்கோபு 1:6 யாராவது வாசிங்க. ஆனாலும் அவர் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஸோ எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் யாக்கோபை குறித்து. ஸோ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நம்ம எப்படி கேட்கணுமா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே நாம் கேட்கணும். அப்போது நாம் சந்தேகப்படுத்து கேட்கிறவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் அதற்கு பதில் தருவது கடினம். ஸோ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அன்ஃபெய்த் அல்லது டவுட் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா, கேட்டுருவோம், அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் கிடைப்பது கடினம். அதனால் சந்தேகப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். இப்போ ஒரு மனுஷன் நமக்கு எனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கேட்டால் அவங்கள்ட்ட கிடைக்குமா, கிடைக்காது தானே. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு எதிரடையாக போகும் பொழுது நாம் அவரிடத்துல போய் என்ன கேட்க முடியும், இல்லை கேட்டால் தான் அவர் நமக்கு தருவாரா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவனிடத்தில் நாம் கேட்பது நமக்கு கிடைப்பது அரிதாக மாறிவிடுகிறது. நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து எப்படி கூட இருந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை வாய்க்க செய்வான்னு சொன்னோமோ அதே போல் அதுக்கு எதிரடையாக நம்ம போகும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கிறதான காரியங்கள் கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெருமையான காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் பெருமை என்பது நமக்குள்ளாக ஒட்டி கொண்டிருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அது மறைந்து கிடைக்கிறதா இருக்கும், ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாக தோன்றுகிறதா இருக்கும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம் அது என்ன பெருமைன்றது, அதுவே ஒரு தனி ஒரு பெரிய டாபிக். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை குறித்து நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கோம். பெருமை என்பது நிறைய விதத்தில் வெளிப்பாடுகள் உள்ளது. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா நம்ம கஷ்டமாக இருக்குன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் நாம் மற்றவங்கள சமயத்தில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குணாதிசயத்தினால யாரையாவது நம்ம ஏதாவது சொல்லுவோம், அதுக்குள்ளே மறைந்து கிடப்பதும் பெருமை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்றவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒன்று நம்மளை ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹர்ட்ஃபுல்லாக பேசுறது கூட ஒன்றும் இல்லை, ஒரு சில நேரம் ஒரு சிலவங்க கொடுக்குற அட்வைஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி பெருமையினுடைய காரியங்கள் நிறைய விதத்தில் அது வெளிப்பாடு கொண்டதாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இப்படிலாம் நாங்கள் ஒரு தடவை அந்த பழைய சர்ச்சில் இருக்கும் பொழுது, நீங்கள் யாராவது இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பெண்கள் ஃபெல்லோஷிப்பில் இந்த பெருமைக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அதில் ரொம்ப நல்லா இருந்தது, கிடச்சதுன்னா அது உங்களுக்கு இன்னொரு தடவை எடுத்து தரேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இப்படி தான் நம்ம சிம்பிளாக சாதாரணமாக பேசுகிறது இல்லை யோசிக்கிறது, ப்ராக்டிக்கலாக நம்ம அதை செய்வோம்.
ஆனால் அப்படி தோன்றுகிறதான காரியம் கூட அது பெருமையின் கீழாக தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அதில் போடப்பட்டிருந்தது. அப்படியாக பெருமை என்பது நிறைய விதத்தில் நமக்கு வெளிப்பாடு வரும். ஸோ நம்ம அதையும் யோசித்து பார்க்கணும். எந்த விதத்தில் எனக்குள்ளாக பெருமையான காரியங்கள் காணப்படுது? ஒரு சில நேரம் பேச்சின் மூலமாக இருக்கலாம், ஒரு சில நேரம் செயல்பாட்டின் மூலமாக இருக்கலாம். நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு 4:2 ஏற்கனவே அதை பார்த்தோம். பேராசையினால நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதில் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நினைவுக்கு வருது எல்லாரும் அறிஞ்ச கேயாசி. ஸோ கேயாசியோடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனம் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25, 26. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேயாசியோட வாழ்க்கையில் அவர் எலிசா கூட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவரோட ஊழியக்காரராக, அவருக்கு ஊழியக்காரனா கூடயே இருந்து எவ்வளவோ காரியங்களை பார்த்துருப்பார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதிகம் அறிந்திருக்கிற ஒரு வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் இங்கே அந்த நாகமான் வந்துட்டு சுகமாயிட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு எலிசா வேண்டான்னு சொன்னப்போ அதன் மீதாக அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, விருப்பம் வந்துருச்சு, இந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அவர் அங்கே செய்கிறதான காரியத்தை பார்க்குறோம். அப்போது இங்கே எலிசா இப்படியாக சொல்லுகிறார், இவைகளை எப்போ, இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது? ஏசப்பா காலத்துக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த காரியங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கார். எலிசா சொல்கிறாரு, இதெல்லாம் வாங்குகிறதற்கு இது காலமா அப்படின்னு அவர் கேட்குறார். ஆனால் நம்ம பாருங்க, இப்போ கூட நம்மளுடைய ஆசைகள் நிறையா விதத்தில் குறையவே மாட்டேங்குது இல்லை? நிறைய நேரம் நம்ம இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த பொருள் மேலே ஆசை, இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இம்மைக்காக உலகத்துக்குரிய காரியங்கள் மேலேயே தான் நாம் நாட்டமுடையவர்களாக இருக்கோமே, அதற்காகத்தான் நாம் ஓடுகிறோமே ஒழிய அதிகமாக நம்மளுடைய விருப்பம் ஆண்டவராக மாறணும், ஆண்டவருக்குரிய காரியங்கள் மீதாக நம்ம விருப்பம் மாறணும்னு நம்ம இந்த வேலையில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்டதான செயல்பாடு உள்ள அந்த கேயாசியோட வாழ்க்கையில் கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு தண்டனை, குஷ்டரோகத்தோடு அவர் அந்த இடத்தை விட்டு போகும்படியாக அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸோ நம்ம கூட இந்த வேலையில் யோசித்து பார்க்கலாம், இப்போ சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இப்படியாக இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதோட கூட எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சரி எல்லாமே இது மாதிரி நம்ம கூட இருக்கிற நெகட்டிவ் திங்ஸாக இருக்குது, அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதா? அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்காக சொன்னார். என்னன்னா, நிறைய நேரத்தில் நாம் விருப்பப்படுகிறதோ இல்லை நம்ம கேட்கிறதான காரியங்கள் நாம் கிடைக்காமல் போகும் பொழுது மிகவும் சோர்ந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஸோ அப்படியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் சோர்ந்து போவதற்கு அவசியம் இல்லை. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய தேவை அவராக மாறும் பொழுது கர்த்தர் அந்த நமக்குள்ளாக அந்த சோர்வு என்ன பண்ணாது, வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில்
நம்ம கேட்கிறதான காரியங்கள் 2 நிலையில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு நிலையில் இருக்கிறோன்னு நீங்களே உங்களை அலசி ஆராய்ந்து பார்த்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கு, நாம் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆரம்ப கால ஒரு கிறிஸ்தவன் நிலை. நம்ம எதை கேட்டாலும், இப்போ யூஸ்வலாக ரட்சிக்கப்பட்டு புதுசாக வர்றோம் அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன காரியம்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார். ஸோ அதில் தான் ஒரு சிலவங்க என்ன ஆயிடுறது அப்படின்னா, அதையே கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை மட்டும் என்ன இருக்கும், ஆரம்ப நிலை மாதிரியே இருக்கும். அதுலேயும் வளர்ச்சி அடைந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம மாறும் பொழுது தான் அதற்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். நம்மளுடைய நிலைமை எப்படி ஒரு குழந்தையை போல ஆரம்ப காலத்தில் எப்படி ஒரு வேதம் வாசிப்போ இல்லை ஒரு ஜெபமோ கொஞ்சம் இருக்கும், அதே நிலையில் இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து அதிகமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆண்டவர் யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, எப்படி நாம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவருடைய சித்தம், அதனுடைய பதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய வில், அவர் என்ன விருப்பப்படுறார், அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் அப்படின்றத அறிந்து நாம் கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் தருவதாக அங்கே அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:14வது அதிகாரம் வாசிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுறாரா, தேவன் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற அந்த ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? அந்த நிலைமைக்கு நாம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு நாம் கேட்பதற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எதை கேட்டாலும், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், இந்தா வச்சுக்கோ, எனக்கு இந்த பொருள் வேணும், இந்தா வச்சுக்கோ, எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட் வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ, ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாமே அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க, எல்லாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு தந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ அதே மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நிறைய நேரத்தில் அதுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவும் நீங்கள் கண்டிப்பாக கடந்து போயிருப்பீங்க. அப்போது எப்படி ஆண்டவர் கேட்கணும்னு சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்பது என்றால் என்ன, அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, knowing the heart of God, தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றத புரிந்து கொள்வது தான் அவருடைய சித்தம். இப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, இல்லை இந்த ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த வேதத்தில் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதற்குரிய பதிலை வைத்திருக்கிறார். அது எப்படி நமக்கு தெரியும்? அவருடைய ஒன்றோடு இசைந்து, அவரோடு கூட இணைந்து, அவருடைய இருதயம். இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட், இவன் இப்படிப்பட்டவன் தான், இவனுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதில்ல, இது நம்ம பிள்ளைக்கு பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அது எப்படி நமக்கு தெரியுது? இப்போ அவங்க கூடயே இருக்கிறதுனால தான் தெரியுது.
எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துட்டு அவங்கள பற்றி நமக்கு சொல்ல தெரியும்னா என்ன சொல்ல தெரியும்? ஆள் உருவம் தெரியும், அவ்வளோதான். ஏதோ ஒரு 2-3 காரியம் மேபி அறிந்து வைத்திருக்கலாம், அவ்வளோதான். இப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதை குறித்து தான் யோசிக்கும் போது நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நிறைய நேரத்தில் நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுது, நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது. ஒரு பதில் அதுக்கு என்னன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய நினைவுகளின்படி அவருடைய நினைவுகள் இருப்பதில்லை. நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்போம், அது ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது அது பெருசு. நம்ம ஐயோ இது கிடைக்கலையே ஆண்டவரே, இது எனக்கு கொடுக்காம போயிட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சின்னதை எதிர்பார்த்துக்கிட்டு ஆண்டவர் மேல சோர்வு கொண்டு ஐயோ என் வாழ்க்கையில இப்படி நடக்கலையே நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனா நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டம் அது பெருசு. அதனால நீங்க விருப்பப்படுறது இப்ப கிடைக்கல, நம்ம விருப்பப்படுறது இப்ப கிடைக்கல. ஸோ ஆண்டவருக்குள்ளாக நீங்க பலப்படும்படியாக, தைரியம் அடையும்படியாக, ஆண்டவரே நான் இதெல்லாம் கேட்குறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வுகள் இருக்குது, என் தேவைகள் இதெல்லாம் இருக்குது, ஆனால் கிடைக்கலையே நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆண்டவரை தொடர்ந்து பிடிச்சிக்கோங்க. அவர் நினைவுகள் நம்முடைய நினைவுகள் காட்டிலும் அது மேலானது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான இந்த காரியங்கள் எல்லாம் அது சும்மா புகையை போல மறை நம்ம வாழ்க்கையை அப்படி தான் சொல்றாரு, புகையை போல மறைஞ்சு போகக்கூடியது. அப்போ இந்த விருப்பங்கள், இந்த ஒரு வீடோ இல்லை இந்த ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஏன்னா நிறைய பேருக்கு அதை குறித்து தானே ஒரு சோர்வோ இல்லை பாரம் இருக்கும். ஐயோ என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, இல்லை எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் இவ்வளோ ஏழ்மைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமே, அப்படி நம்ம இதெல்லாம் குறித்து நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மேலான காரியங்களை நாம் நாடும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அந்த ஒரு நிலைக்கு போவதற்கு நாம் தேவனுக்கு சித்தமானவைகளை, தேவனுடைய இருதயத்தை பிடித்து கொண்டவர்களா. ஏன்னா இதுதான் அப்படியே நான் எக்ஸாக்டாக நினச்சிட்டே இருந்தேன். பாஸ்டர் சொன்னாங்க என்னன்னா, நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார், இதுக்கு மேலே நமக்கு செய்யணும்னு இருக்கிறது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாரான்னு அவரையே தான் நம்ம கேட்டுக்கிட்டு அவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்றத செய்யுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் நிறைய கட்டளைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை உண்டாக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வேண்டுதலை நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் வச்சிருக்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் இந்த உலகத்தில் உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், உங்களை தெய்வமாக அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு நாளைக்கு இல்லை எப்பயோ ஒரு ஜெப குறிப்பு சொல்லும் பொழுது அப்படியாக தான் காணப்படுகிறதே ஒழிய, அதுதான் அவருடைய இருதயம், அவருடைய விருப்பம் நம்மளுடைய முழு விருப்பமாக மாறுதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா நம்ம இந்த காரியங்களை குறிச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். அதுதான் நமக்கு பிரதானமானதாக இருக்கும். அது நமக்கு பிரதானமானதாக இருக்கும் பொழுது அதற்குரிய காரியங்கள்ல தான் நம்ம சிந்தனை போகுமே ஒழிய, நம்ம இந்த காரியங்கள் கிடைக்கலையே, ஐயோ இதை கேட்குறோம் இது நமக்கு இல்லாமல் போகுதே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, என்னுடைய கணவனோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுலேயே உழன்று கொண்டு இருக்க வேணும். கேளுங்க, இல்லைன்னு சொல்லலை, நானாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. பட் அதுதான் நமக்கு நம்முடைய சுயநலமான காரியம் மாத்திரமே நமக்கு பிரதானமாக போகாதபடிக்கு ஆண்டவருடைய இருதயம் விருப்பம் இதுதான் அறிஞ்சு நம்ம அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜனமாக காணப்படணும். அப்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எடுத்து வாசிங்க மத்தேயு 9வது அதிகாரம் 37-38 வசனம். இப்போ சொன்ன காரியங்கள் தான் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கலாம்.
மத்தேயு 9வது அதிகாரம் 37, 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அனுப்புமின்றி வேலையாட்களை கொஞ்சம். ஆதலால் அனுப்புக்கு எஜமான் தமது அனுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இது ஏசப்பாவே அவரு இந்த உலகத்துல மனுஷனா இருந்தப்ப சொன்னப்பட்டதான ஒரு வசனம். அறுப்புக்கு வேலையாட்கள் அதிகமா இருக்காங்க, அதனால அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படியாக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். ஒரு 3 ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை வேதத்தின் மூலமாக ஒரு 3 காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒன்று வேலையாட்கள் அதிகமாகணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தது லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதையே ஆண்டவர் நமக்கு தராருன்னும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு தராம இருப்பாரா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேள்விக்குறியோட ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஆவியானவருடைய ஆளுகைக்காக எந்த காரியத்திலும் அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு செய்வார் என்பதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்காக கேளுங்க. அவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில பொறுப்பெடுத்து கொள்ளணும். அவர் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தணும். அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். நாம் போகிற இடத்துல எல்லாம் அவர் நமக்கு முன்பாக கடந்து போகணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முன்பாக கடந்து போகிறவரா இருக்கிறார். அப்படியாக அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஜனமாக நாம இருக்கணும்னு சொல்லி இந்த காரியங்களுக்காக நாம் வாஞ்சிக்கும் பொழுது இந்த மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீடி தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயோ சொல்லி வச்சிட்டாரு. ஆனால் நம்ம தான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது வசனம் தெரியுது, இந்த வசனங்கள் எல்லாம் அறியும். இப்போ நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே புதிது ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை நம்ம அப்ளை பண்ணுறது, அதை நம்ம வாழ்க்கையில் பிரயாசப்படுத்துவதற்கு தான் நம்ம எங்கேயோ அங்கே ஒரு இடத்துல ஒரு கேப் உண்டு பண்ணி வச்சுருக்கோம். தெரியுது ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அது அவருடைய சித்தமாக இருக்குது. அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆறுதலின் தேவன், சகல நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவன் இருக்கு. சகலவற்றையும் குறித்து நமக்கு நினைப்பூட்டுவார்னு இருக்கு. ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வாருன்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அவர் இல்லாமல் நம்மளால் அப்போ எப்படி இருக்க முடியும்? அதனால தான் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே அது ஒரு ப்ராமிஸாகவே கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கேட்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கு. அதனால அது ஒரு விருப்பம். கடைசியாக பார்க்கலாம், யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா விபசாரர் கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே திட்டுறாரு. விபசாரரே விபசாரிகளே, ஆண்டவருடைய ஹார்ட், அதாவது ஆண்டவருடைய இருதயம். இங்கே பழைய ஏற்பாட்டில் நிறைய புத்தகங்களை, தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா நான் அந்த ஒரு கருத்தை சொல்கிறேன். என்னன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை, அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கனத்தையோ மகிமையையோ நம்ம வேற யாருக்கு கொடுத்தாலும் அவர் நீ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறதில்ல, இப்படி தான் திட்டுறார் நம்மளை. என்னென்னு அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னா, விபச்சாரிகளே, விபச்சாரக்காரரே. அது அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு விடுறார். ஏன்னா அது முடிவுலையும் அதானே நடக்க போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்மெல்லாம் மணவாட்டிங்க. அப்போது மணவாட்டியாகிய நாம அவரை விட்டுட்டு வேற எதுக்கு இடம் கொடுத்தாலும், வேற எந்த காரியத்தை அவருடைய பிளேஸில் கொண்டு வச்சாலும் நாம் விபச்சாரம் செய்கிறவர்கள் தான் ஆண்டவர் பார்க்குறார்.
அதனால தான் இங்கே சொல்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, நீங்கள் உலக ஸ்நேகம் என்னை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உலக பிரகாரமான காரியங்களையே நாடி தேடி ஓடுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன தேடுங்க, என்ன அண்டி கொள்ளுங்க, எனக்கு முதலிடம் தாங்க, நான் உங்கள் மணவாளன். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலக ஸ்நேகத்தை தேடி ஓடுகிறீங்க. உலக ஸ்நேகிதனாக இருக்கிறவன் சரி ஓகே, நீ ஏதோ அப்படி போயிட்ட போது, நீ விபச்சாரமோ விபச்சாரக்காரரோ இருக்கிறீங்கன்னு மட்டும் நம்மளை பார்த்து அவர் சொல்லி விடலை. என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி செய்கிறதுனால எனக்கு பகைங்கனா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரை விரோதிச்சுட்டு நம்ம எங்கே போக முடியும்? நம்ம ஒன்றும் லிட்ரலாக போய் இந்த உலகத்தை பிரகாரமாக சொல்கிற மாதிரி விபச்சாரம் செய்ய போகிறது கிடையாது. பட் ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான கனம் மகிமை அது செயல்பாட்டின் மூலமாக, முக்கியமாக ஒரு சபைக்கு வருகிறதான காரியங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சபையின் நிகழ்வுகளை பங்கு கொள்வதாக இருக்கட்டும், இல்லை ஊழியம் நிறைய செய்கிறோம். இப்போது அதை நான் யோசிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அவங்க சொன்னாங்க, அதனால் சரி நான் சொல்ல வேணான்னு யோசித்தேன். இந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விருப்பத்தோடு வருகிற அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு தொய்வு காணப்பட்டது. ஏதோ ஒரு சோர்வுக்கு கடமைக்காக வருகிறது போல அது எப்படி ஆவியில் உணர முடியும், அவ்வளோதான். நீங்கள் இப்படி தான் செஞ்சீங்க அப்படி தான் செஞ்சீங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை, பட் நம்ம அது காண முடிந்தது. அதனால தான் அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணோன்னா, சரி இல்லை எல்லாரும் எல்லாம் வரோமா, என்ன ப்ராக்டிக்கலாக அது கஷ்டம் தானே, கரெக்டு தானே, வேலைக்கு போகிறவங்க, அதனால் வர்றது கடினம். ஸோ அதனால் நம்ம இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்கெடியூலாக மாற்றணும். ஆனால் அப்போ வந்ததை காட்டிலும் இப்போ எப்போ அந்த அட்டவணை போட்டு இந்த இதுன்னு சொன்னோமோ அது என்னவோ தெரியல, அதுக்கு அதை அபியாசப்படுத்தவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம அவருடைய விருப்பத்துக்கு, ஏன்னா வேலையாட்களை கொஞ்சம் நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்படியாக சொல்கிறார். இப்போ அதை போய் நம்ம செய்யணும்னு கூட தானே ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இப்போ அது அவருடைய விருப்பமாக இருக்குது, அது அவருடைய சித்தமாக இருக்குது. நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவர் அதை கண்டிப்பாக கனப்படுத்துவார். நம்ம ஏதோ இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த எண்ணத்துக்காக இல்லை. ஆண்டவருக்காக நான் இதை செய்யும்போது ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கும், ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணத்தை நான் செய்கிறேன்றதே அது ஒரு பெரிய விஷயம். இது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அது கிடைக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவதற்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக போய் அந்த ட்ராக்ஸ் கொடுப்பதற்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, எல்லாருக்கும் அது கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நமக்கு அது கிடைச்சிருக்குன்னா அதை ஒரு பாரமாகவோ கஷ்டமாகவோ எண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குன்னு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்கிற உற்சாகத்தோடு நீங்கள் அதை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருப்பத்தை குறித்து தானே ஆரம்பித்தோம். விருப்பம் இப்படியாக இருக்கணும். இப்போ கடைசி ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்முடைய விருப்பமாக மாறணும். ஏன்னா பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு 2 பேர் லைஃப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். பெரிய கதை இல்லை, அறிந்தவங்க தான், வேறு யாரும் இல்லை. ரூத்தோட லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மாமியார் சொல்லும் பொழுது, இந்த மாதிரிலாம் உனக்கு எந்த வாழ்க்கையும் ஃப்யூச்சர் கிடையாது, பிள்ளைகள் என் வயிற்றில் பிறந்து இது மாதிரிலாம் நீ திருப்பி திருமணம் பண்ண முடியாது, ஒன்றுமே இருக்காது அப்படிலாம் சொல்லும் பொழுது ஏதோ ரூத் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டது போலவும், ஐயோ ஆமாம் எனக்குன்னு ஒரு கணவன் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்குன்னு பிள்ளைங்க அதுக்கப்புறம் அப்போ என் ஃப்யூச்சர் என்ன அப்படின்லாம் ஏதோ ஆசைப்பட்டு அதை விட்டுட்டு வந்த மாதிரி என்ன பண்ணல, அங்கே போடப்படலை. அவளுடைய விருப்பமே இந்த ஏசப்பா தான் வேணும், இந்த ஆண்டவர் தான் வேணும்னு அவளுடைய விருப்பமே அதுவாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா, அவனுக்கு நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இல்லையே. எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கணவனாரை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, ஆண்டவருடைய அந்த
வரலாற்று பட்டியலில் இடம்பெறும்படியாக இன்ன வரைக்கும் நம்ம அவங்களோட லைஃப்லேருந்து கற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். இப்போ நம்மளுடைய விருப்பம் அவராக மாறும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளையும் அப்படி நிறுத்துவார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அதான் சொன்னாங்க, எபிரேயர் புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதை பாஸ்டரே சொல்லி கடைசியாக முடிப்பாங்க. பவுலுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். பிலிப்பியர் 1:23. இங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு எது ஆசைன்னு அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவுடைய இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஸோ அவருடைய ஆசையா இங்கே என்ன சொல்றாரு, நான் மரிச்சு போய் ஏசப்பா கூட இருக்கிறது எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நம்ம ஏசப்பாவை தெரியும். ஏன்னா அவர் தேவன், அவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு, நமக்கு முன்மாதிரியாக இருந்துட்டு போயிருக்காரு. எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோம், அவர் கடவுள் அதனால் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை போல ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ஸோ அப்படியாக அவருடைய ஆசை என்ன என்பதை இங்கே அவர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம நாடி தேடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இதுதான் வேணும், அதுதான் வேணும், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும்னு எல்லாம் பார்க்குறோம்ல, அது எல்லாத்தையும் அவர் குப்பையாக தூக்கி போட்டாராம். லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம நினைக்கிறோம்ல, ஐயோ இந்த பொசிஷன் வேலையில் எனக்கு இந்த இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சிருக்கேன். அது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம். அது எல்லாமே லாபமாக நம்ம என்னத்தை இந்த உலக பிரகாரமாக பார்க்குறோமோ அதெல்லாம் நஷ்டம்னு தூக்கி போட்டாராம். யாருக்காக? ஏசப்பாக்காக. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர், பவுல் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா பார்த்த மிஷினரிகள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. ஸோ இப்படிலாம் நமக்கு முன்மாதிரிகளாக அநேகம் பேர் இருந்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படணும். என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஏசப்பான்னு சொல்லுகிற ஒரு ஸ்டேஜுக்கு, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போவோமா, இல்லை என் ஆசையெல்லாம் நீங்கள் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு அந்த ஒரு நிலையில் இருக்கிறோமா, எந்த இடத்துல இருக்கோன்னு இன்னைக்கு நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு எந்த நிலையில் இருந்தால் ஆண்டவர் விருப்பப்படுவார்னு நினச்சி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். நன்றி.